ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கில் ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படிங்கிறதா முதல் கேள்வி. ஆப்ஜெக்ட்டுங்கிறதுக்கு ரியல் டைம் என்டிட்டி அப்படின்னு எல்லா இடத்துலையும் கொடுத்துருப்பாங்க. இப்போ ரியல் டைம் என்டிட்டினா என்ன? என்டிட்டி அப்படிங்கிற வார்த்தைக்கு பொருள் அப்படின்னு பேர். பொருள்னா நீங்கள் நேரில் பார்க்குற எல்லாமே என்டிட்டி தான், எல்லாமே ஆப்ஜெக்ட் தான். இப்போ நான் எழுதிட்டு இருக்கிற இந்த மார்க்கர் ஒரு ஆப்ஜெக்டா? ஆமாம், ஆப்ஜெக்ட். நீங்கள் ஒரு ஃபோன்லேயோ லேப்டாப்லேயோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அது ஒரு ஆப்ஜெக்டா? ஆமாம், அது ஒரு ஆப்ஜெக்ட். நீங்களும் நானும் ஒரு ஆப்ஜெக்டா? ஆமாம், எல்லா ஹியூமன் பீயிங்கும் ஒரு ஆப்ஜெக்ட். அப்போ அப்படின்னா என்னதுங்க? நேரில் பார்க்குற எல்லாமே ஆப்ஜெக்ட் தான். ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ரெண்டு விஷயம் இருக்கணும். ஒன்று ஸ்டேட் இருக்கணும், இன்னொன்று பிஹேவியர் இருக்கணும். ஸ்டேட்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் இது ரெண்டும் எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் இருக்கணும். அப்படி இருக்கிறது தான் ஆப்ஜெக்ட்னு சொல்கிறாங்க. அப்போ ஸ்டேட்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ்னால் என்னது? ஸ்டேட்டுங்கிறது இப்போ நான் உங்களை பற்றி சொல்கிறேன்னா உங்களோட ஹைட் என்ன, உங்களோட வெயிட் என்ன, உங்களோட நேஷ்னாலிட்டி என்ன, உங்களோட மதர் டங் என்ன, இதெல்லாம் உங்களை பற்றின ஸ்டேட். பிஹேவியருங்கிறது உங்களுக்கு டான்ஸ் ஆட தெரியும், உங்களுக்கு பாட்டு பாட தெரியும், உங்களுக்கு ப்ரோக்ராம் எழுத தெரியும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பிஹேவியர். அப்போ ஒரு ஆப்ஜெக்ட்டுங்கிறது என்னென்னா அது ஒரு ரியல் டைம் என்டிட்டி. இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ்.